ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமிங் கமெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐஸ் சாப்டர் 1 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஐஸ் சாப்டர் 1ல் ஒரே ஒரு எஸ்கேப் தான் இருக்கும், அதுவும் டோர் வழியாக தான் எஸ்கேப் ஆக முடியும். அதில் என்ன, இதில் எந்த பொருளும் தேவையில்லை, அவங்க கொடுக்குற ஒரு காயின் பேக் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு 12 காயின் பேக் கலெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ஷெல்ஃபில் இந்த மாதிரி கிளிக் காமிக்குதா, இதுதான் காயின் பேக்கு. இந்த மாதிரி நிறைய காயின் பேக் இதில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இந்த ரூம்லேயே நம்மளுக்கு 3 காயின் பேக் கிடச்சிருச்சு. சரி, எதுக்கும் இந்த ரூமில் நிறைய சுற்றி பார்த்துக்கலாம், ஏன்னா இங்கேயும் நிறைய இருந்துச்சுனாவே இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே சுற்றி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நிறையா அங்கே ரூம்ஸ்லாம் இருக்குது, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வேறு. சரி வாங்க, இப்போ வெளில போகலாம். வெளில எதுக்கோ ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஏதோ ஐ ஆப்ஷன் மாதிரி இருக்குது. இந்த ஐ ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுக்கும் இல்லை, இந்த பேய் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு காமிக்கும் அந்த ஐ. சரி, இதில் மினிமனுக்கு இதில் இருக்குது போல், இதுக்குள்ளே இதில் இல்லை, இதில் எதுவுமே இல்லை. சரி வாங்க போகலாம். சரி, இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜு திறக்க முடியுதா? ஃப்ரிட்ஜு திறக்க முடியல. சரி வாங்க வெளில போகலாம். ஐயோ கைஸ், ஏதோ மினிமனுக்கு கைஸ். ஐயோ பேய் இப்போ நம்ம இருக்கிற ரூமில் தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்கிறேன், செகண்ட் ஃப்ளோரு. இது கீழே ஒரு பேஸ்மெண்ட்டும் மேலே ஒரு ஃப்ளோரும் இருக்குது. அந்த மேலே உள்ள ஃப்ளோரில் நிறைய காயின் பேக்ஸ் இருக்கும், அதையும் எடுக்கணும். கீழே பேஸ்மெண்ட்லேயும் நிறைய காயின் பேக்ஸ் இருக்கும், அதையும் எடுக்கணும். இப்போ நம்ம பேய் இந்த ரூமில் அதாவது இந்த ஃப்ளோரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகி லைட்டு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இது நம்ம ஒரு எச்சரிக்கையை எடுத்துகிட்டு நம்ம வெளில போகாமல் இந்த ரூம்குள்ளேயே இருக்கணும், ஏன்னா அந்த பேயால் ரூமை திறந்துட்டு வர முடியாது. ஸோ நம்மளுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நம்ம இந்த ரூம்குள்ளேயே இருக்கணும். சரி, இப்போ இந்த லைட்டு பிளிங்க் ஆகிறது நின்றுச்சு. சரி, வெளில போய் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். டக்குன்னு போயிட்டு எதுக்கும் ஒரு ரூம் இருக்குது. ஆஹா, இது நம்ம ஆல்ரெடி வந்த ரூமு. சரி வாங்க, இதுக்கு சைடில் ஏதோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதுக்குள்ளே போகலாம். இந்த ரூமில் ஒரு காயின் பேக் இருக்குது, அதை ஒன்று எடுத்துப்போம். ரைஸ் மறுபடியும் பிளிங்க் ஆகுது. அப்போ பேய் இந்த படிக்கட்டிக்கிட்டு தான் எங்கேயும் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிளிங்க் ஆகிட்டு இப்போ நின்றுச்சு. இப்போ பேய் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஐ ஆப்ஷன் வேறு இல்லை. சரி, எதுக்கும் வெளில போய் ஒரு தடவை பார்ப்போம். பேயெல்லாம் எதுவும் இல்லை. சரி, அது ஒரு ஐ இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம் பேய் இருக்கா இல்லையான்னு. இது ஒரு காயின் பேக் கிடச்சிருச்சு ஒன்று. சரி, இப்போ போயிட்டு நம்ம படிக்கட்டு வழியாக கீழே இறங்கிடலாம். இந்த ஐ எடுத்தாச்சு, இப்போ படிக்கட்டு வழியாக கீழே இறங்கிடலாம். படிக்கட்டில் எதுவுமே இல்லை, டக்குன்னு இந்த ரூம் ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூமில் செக் பண்ணலாம். இந்த ஒரு காயின் பேக் இருக்குது கைஸ். இப்போ நம்ம 7 காயின் பேக் கலெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் காயின் பேக் தான் இருக்குது. இப்போ அந்த காயின் பேக்கே கலெக்ட் பண்ணோம். இதோ இங்கே மெனு இருக்குது, இந்த டப்பாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பெட்டு மேலெலாம் எதுவுமே இல்லை. இந்த ட்ராயரில் எடுத்தால் அதுக்குள்ளேயும் இல்லை. சரி வாங்க கைஸ் போகலாம். இப்போ இந்த ட்ராயரில் இங்கே ஒரு ஐ இருக்குது, ஐயை எடுத்துப்போம். இப்போ வெளில போகலாம் வாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம், ஏன்னா இங்கே படிக்கட்டில் தான் பேய் சுற்றுது. இப்போ மேலே போகலான்னு நினைக்கிறேன், எதுக்கும் மேலே போய்க்கலாம். ஐயோ ரன்னின் கார்டு கைஸ், பேய் துரத்துது நம்மள. ஐயோ, இப்போ நம்ம போய்ட்டு அந்த ரூமில் ஃபஸ்ட்டு பார்த்த ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ கைஸ், பேய் வந்துருச்சு கைஸ். இந்த பாருங்க, சொல்லலை, நம்மளே பின்னாடி துரத்திட்டு வந்துருச்சு. சரி, கொஞ்சம் நேரம் இந்த ரூம்லேயே இருக்கலாம், ஏன்னா இந்த ரூம்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு சேஃபு. ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே அந்த பேயால் வர முடியாது. சரி, இப்போ அந்த பேய் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இருக்கிற ஃப்ளோரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, அதனால தான் லைட்டு பிளிங்க் ஆகி எரியுது, இல்லைனா எரியாது. சரி, இன்னும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. கரண்ட்டு பில் ஒழுங்காக கட்டினானுங்கன்னா ஒழுங்காக எரியும். இந்த பாருங்க, டிவி வேறு ஆஃப் ஆகி எரியுது. அவ்வளோதான் கைஸ், இல்லை மினுமினுக்குது. சரி, நம்ம எதுக்கும் வெளில போவேனா. சரி, இப்போ எதுவுமே இல்லை, எதுக்கும் ஒரு தடவை எட்டி பார்ப்போம். இருக்கா? இல்லை கைஸ், பேய் இல்லை கைஸ். வாங்க போயிடலாம். இப்போ மேலே போகலாமா கீழே போகலாமா? இப்போ பேய் மேலே தான் இருக்குது, ஏன்னா மேல் ஃப்ளோரில் தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போயிடலாம், ஏன்னா அது மேலே இருந்துச்சுன்னா நம்ம கீழே வந்து நிறைய பேக்ஸ் இருக்கும், அதை தேடலாம். இப்போ இதில் நிறைய பசில் மாதிரியே இருக்கும் கைஸ். இதில் வந்து ஒன்ஸ் நம்ம தொலைஞ்சிட்டோன்னா அதில் வழியை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரி, இது ஒரு பேக் இருக்குது, அதை எடுத்துப்போம். இங்கே ஒரு ஐ ஆப்ஷன் இருக்குது, அந்த ஐ ஆப்ஷன் ஒன்று எடுத்துப்போம். இப்போ போகலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து பேய் வந்தால் நம்ம தப்பிச்சிடலாம் ஈஸியானு சொல்லி வாயமுள்ள பேய் வந்துருச்சு. அது லைட்டு பிளிங்க் ஆகி எரியுது. ஐயோ, இது வேறு பிளிங்க் ஆகி எரியுது வேறு. பேய் வந்து பக்கத்துலேயே வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ கைஸ், பேய் கீழே தான் இருக்குது, பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது.
நம்ம செத்தோம் அன்றைக்கி, அவ்வளோதான். இங்கேயே வச்சு நம்மளுக்கு பால் ஊற்றிட்டானுங்க கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, எந்த பக்கம் வரப்போகுதுன்னே தெரில. இன்னும் 9 தான் இருக்குது. 10, 11, 12 3 பேக் கண்டுபிடிச்சா போதும், நம்ம எஸ் ஆகிடலாம். ஐயோ கைஸ், இது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க கைஸ். சரி, பிளிங்க் ஆகிற லைட்டு இந்த சைடு அதிகமாக இருக்கு. ஆனால் என் காயின் பேக் வேறு இருக்குது. சரி, எந்த சைடு போகலாம்? ஃபஸ்ட்டு இந்த சைடு போயிடலாம். இங்கே பேய் வரலை. சரி, இது ஒரு காயின் பேக் இருக்குது, இது எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று, அது அங்கே ஒன்றும் இருக்குது. ஐ ஆப்ஷன் முதல்ல எடுத்துப்போம். இன்னொரு காயின் பேக் அங்கே ஒன்று இருக்குது, இதை எடுத்துப்போம். இப்போ பேய் எங்கே இருக்குன்னு பார்க்கறது கூட டைம் இல்லை. சரி, இப்போ நம்ம பேக் எடுத்துகிட்டு காயின் பேக் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ காயின் பேக் எடுத்துகிட்டு போடலாம். ஆனால் பேய் எங்கே இருக்குன்னு தான் தெரில. இது இங்கே ஒன்று இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ 12 காயின் பேக்கையும் இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி போகிறது தான் நம்மளுக்கு வேலையே. இப்போ கைஸ், பேய் மேலே தான் இருக்குது. இப்போ நம்ம போயிடலாம் நினைக்கிறேன். சரி, வாங்க போகலாம். வழி வேறு தெரிலையே, வழியை எங்கே விட்டேன்னு வேறு தெரிலையே. ஐயோ, இந்த வந்தாலே தாங்க கடுப்பு. வழி எங்கே இருக்குன்னே தெரில, சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கே வர மாதிரி இருக்குது. இப்போ அந்த பேய் வேறு இறங்கி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து அதுக்கப்புறம் கீழே வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்ம மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்லேயே இருக்க மாட்டோம்னு அதுக்குன்னு தெரியும். சரி வாங்க, இப்போ மறுபடியும் இந்த வழியாக, சரி இந்த வழியில் ஒரு தடவை போய் பார்ப்போம். இதில் போனால் அது இங்கே ஒரு காயின் பேக்கில் எக்ஸ்ட்ரா கிடக்கு கைஸ். மறுபடியும் வந்த வழியே தான். இதுக்கு திறந்து பார்ப்போமா? இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி வாங்க, மறுபடியும் நம்ம போகலாம். ஆனால் எக்ஸிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுது. சரி, எக்ஸிட்டை கண்டுபிடிச்சதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், அது மட்டும் நல்லா தெரிஞ்சிடுச்சு. பேய் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிச்சு. சரி, ஐயோ படிக்கட்டு கண்டுபிடிச்சோம். ஐயோ பேய் வருது கைஸ். ஐயோ, வழி வந்தால் தான் இங்கே ஓடிடலான்னு பார்த்தேன், பேய் வருது. ஐயோ சரி, இதே மாதிரி தான் நம்ம போன வீடியோவில் ஈவல் நந்தியும் பார்த்தோம். அந்த மெயின் டோர் கீ எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக வந்துருச்சு சூரியகாரி வந்தால். அதே மாதிரி இந்த கேம் பிளேலையும் கரெக்டாக முடிக்க போகும்போது அந்த ஐ பேய் வருது. ஐயோ, அந்த பேயை பார்த்தீங்களா கைஸ், வெறும் மண்டை மட்டும்தான் தனியாக வருது, உடம்புலாம் ஒன்றுமே இல்லை, வெறும் மண்டை அப்புறம் வயிறு மட்டும்தான் இருக்குது. ஐயோ இங்கேயே வந்துடுச்சு கைஸ். ஐயோ சரி, ஐயோ எங்கே இருக்காது, நான் இந்த பின்னாடி இந்த சைட்லேருந்து வருதுன்னு நினச்சிட்டு கைஸ். ஐயோ சரி, இந்த ரன் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ எக்ஸிட் எங்கே இருக்குது? ஐயோ, இது நம்ம வந்த வழி. ஃபஸ்ட்டு எக்ஸிட்டை கண்டுபிடிச்சோம், அந்த நேரத்தில் வந்துட்டா இவ்வளோதான் கைஸ். படிக்கட்டு கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ அந்த எக்ஸிட் டோர் எங்கே இருக்குன்னா, இந்த இப்போ போனதுக்கு இந்த ரைட் சைடு அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோர் தான். சரி, அவள் பின்னாடி வரலான்னு பார்ப்போம். நான் அந்த சொன்னேன்னா அந்த வயிறை காமிக்கிறேன். சரி, அந்த காமிக்க முடியல போல். அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ அதோட முடிஞ்சிச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.